இதுல மொத்தமா 50 5 ரூபாய் காயின் இருக்கு. நான் ஒரு சார்ட்ல 100 கட்டம் போட்டு வச்சிருக்கேன். இது இல்லாம ஒரு A4 ஷீட்ல 100 கட்டம் போட்டு அதுல 50 கட்டத்துல ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணி 50 கட்டத்தை ஒயிட்டா விட்டு வச்சிருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஒரு டைம் நல்லா பார்க்க சொல்லி திரும்ப வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 50 காயினை அவங்க கிட்ட கொடுத்து வெயிட் ஒரு செகண்ட் ரெடி ஸ்டார்ட் அகைன் கொடுத்த அந்த 50 காயினை சார்ட்ல இருக்க 100 கட்டத்துல எதனா ரேண்டமா எதனா 50 கட்டத்துல வைக்கணும். ப்ளூ பிரிண்ட்ல இருந்த மாதிரி எந்தெந்த காயின்லாம் ஒயிட் கட்டத்துல வைக்கிறானோ அதை அவங்க கிட்டவே கொடுத்து பட் ரெட் கட்டத்துல வைக்கிற காயின்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்தி நல்லா தேவை அண்ட் முழுக்க லக்க பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய கேம். பாப்போம் கடைசியா என் ஃப்ரெண்டுக்கு எந்த அளவுக்கு லக் ஒர்க் ஆகி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு வழியே எல்லா காயினும் வச்சு முடிச்சிட்டான். சோ ஃபைனலா இந்த 50 கட்டத்துல தான் காயினை வச்சிருக்கான். அண்ட் சார்ட்ல பெயிண்ட் பண்ணிட்டா இன்னும் கிளியரா தெரியும். சரியா 28 காயினை ஒயிட் பாக்ஸ்ல வச்சிருக்கான் அண்ட் 22 காயினை ரெட் பாக்ஸ்ல வச்சிருக்கான். ரெட் பாக்ஸ்ல வச்ச காயின்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. வின் பண்ண 28 காயினை அதாவது 140 ரூபாயை கேஷா அவங்கிட்ட கொடுத்துட்டேன்.